முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நேற்று சட்டத்துறை மாற்றங்கள் கொண்டு வந்து திருத்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற்று இந்திய அரசியல் மாண்பை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். உங்கள் விவரம் சிவக்குமார். நேற்று கொண்டு வரப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தற்போது என்ன பண்ணிருக்காங்க, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல மத்திய பாஜக அரசால மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவானது மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியலமைப்பின் மாண்புகளையும் மீண்டும் ஒரு முறை கேள்விக்கு உள்ளாக்கியதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார் அவரு. மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து அரசியலமைப்பின் மீது களங்கம் ஏற்படுத்தி வருவதோடு இல்லாம ஒரு மோசமான போக்காக வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றி இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி வக்ஃப் வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறைவியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்ததுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்லாமிய தனியுரிமை சட்டத்தின் மீது இது ஒரு முக்கிய அமைப்புன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. வக்ஃப் வாரிய சட்டத்தை சிதைப்பது என்பது சிறுபான்மையினருக்கு நம் அரசியலமைப்புக்கும் நம் நாட்டின் தலைவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்க விடுவதே என்று வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மைவாத மற்றும் பிளவுவாத அரசியலானது இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற நிலையிலும் அச்சத்திலும் உரை வைத்திருக்கிறதுனோ உளவியல் ரீதியிலான தாக்குதலை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால கூட்டணி கட்சியின் துணையோடு எந்த ஒரு சமூக நல்லிணத்துக்கு எதிரான சட்டத்தையும் நிறைவேற்றி விடலாம்னு மனநிலை கொண்ட மத்திய உள்ள ஆட்சியாளர்கள் மக்களோடு தன்னெழுச்சி மூலம் எதிர்கொண்ட விளைவுகளை வரலாறு முழுக்க நாம் பார்த்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இஸ்லாமிய சிறுபான்மையினர் நலன் காக்கவே இந்த சட்ட திருத்தம் எதிர்கட்சியினர் சட்ட திருத்தமும் எதிர்கட்சியினர் அவர்களை தவறாக திசை திருப்புகிறார்கள் என்ற வெற்றுவாதத்தை தற்போது மத்திய அரசு முன்வைக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மத்திய பாஜக அரசு சொல்வது போல் இது இஸ்லாமியர்களுக்கான நலன் காக்கும் சட்டம் என்பது உண்மையானால் அதை தாக்கல் செய்யக்கூட அவர்களிடம் ஏன் இஸ்லாமியர் அவங்க ஏன் ஒரு இஸ்லாமிய பிரதிநிதிகள் கூட இல்லைன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம ஜனநாயக அவையில் அதை பற்றி விவாதிக்க போதுமான இஸ்லாமிய உறுப்பினர்களே இல்லையே ஏன் எனும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இன்று பாஜக அரசு நிறுவியுள்ள மிக மோசமான பெரும்பான்மைவாத ஆதிக்க அரசியல் இதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகமும் தனது பொதுக்குழுவில் அதே கருத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மசோதா பற்றி பரிசீலிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரலாற்றிலேயே முதன்முறையாக வழக்கத்துக்கு மாறாக இணக்கமான பரிந்துரைகளை மறுத்தது என கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்னு இது பாஜக அரசின் கொடுங்கோலான அதிகாரமின்றி வேற என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக குரல்களையும் செவி மிடுக்கும் விதமாக ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும்னு தமிழக வெற்றி கழகம் தரப்புல வலியுறுத்தது அப்படின்னு சொல்லி தற்போது தனது சுற்றுப்பக்கத்தில் வெளியேற்றிருக்கிறார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.